13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனம் மூலமா நம்ம என்னன்னு பார்ப்போமா? காலங்கள் மாறும், மனிதர்களின் மனநிலை மாறும், நம் சூழ்நிலைகள் மாறும். ஆனால் நம்மை நேசிக்கும் நம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஒருபோதும் மாறாது. அன்று அவர் செய்த அற்புதங்களும் இன்று நமக்காக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், நம்ம கூடயே தான் இருப்பார். சரி, ஜெபிப்போமா? ஜெபம். அன்புள்ள தகப்பனே, உலகம் மாறினாலும் நீர் மாறாதவர் என்பது நாங்கள் முழு மனதாக நம்புகிறோம் அப்பா. எங்க கடன் சுமையை எல்லாத்தையும் தீர்த்து தருவீங்கன்னு உள்ள அவ்வளோத்துக்கு உள்ள நம்பிக்கையில நாங்க இருக்கோம். உங்க மேல இருக்க விசுவாசத்தை என்னைக்கு நாங்க மாறாம உங்களுக்கு வழியில நாங்க பின்பற்றணும் அப்பா. கடன் சுமை எல்லாம் தலைமீறி போயிருக்காப்பா. இன்னைக்கு நிம்மதியா ஒரு மூச்சு, ஒரு பிரச்சனையை முடிச்சு நிம்மதியா ஒரு மூச்சு விட்டா அடுத்த நிமிஷமே அடுத்த பிரச்சனை வந்து நிற்கிதப்பா. எங்கே போகிறதுனே தெரியல. இந்த பணத்தினாலேயே நாங்கள் கடன் சுமையில் நாங்கள் இருக்கிறோன்னு தெரிஞ்ச உடனேயே இந்த உறவுக்காரவங்களையே கைவிட்டுட்டு போகிறாங்கப்பா. ஆனால் நீங்கள் என்றைக்குமே எங்களை கைவிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா. அதனால் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு நிலையானது இல்லை. இன்னைக்கு இருக்கிற கடன் சுமையும் எங்களுக்கு நிலையானது இல்லை. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எங்கள் வாழ்க்கை மாறும்னு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையிலையும் விசுவாசத்துலையும் நாங்கள் இருக்கோம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் கடன் வாங்குறோம், நாளைக்கு நாங்கள் கடன் கொடுப்போம்னு உள்ள நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் அப்பா. நீ அதை செஞ்சு தருவீங்கன்னு உள்ள முழு மனசோட நாங்கள் விசுவாசத்தோட நாங்கள் இருக்கோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.